அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவ்வையின் ஆத்திச்சூடி வேண்டி வினை செய்யேல். அதாவது ஒரு செயலை ஒருவருக்கு செய்து கொடுக்க முயலுகின்ற பொழுது எந்தவித பலனையும் எதிர்பார்த்து செய்யாதே, வேண்டி வினை செய்யேல் என்று அவை சொல்லுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? நல்லது. அடுத்து நம்மளுடைய ஹோமியோபதி சப்ஜெக்ட் ஜென்ராலிட்டிஸ் டாபிக்ல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா கோல்டு. கோல்டுனா என்ன? கோல்டு அப்படிங்கிறது பல வைரஸ் கிருமிகளால் நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. புரியுதுங்களா? இது கோல்டு அட்டாக். சர்வ சாதாரணமாக சொல்றானே கோல்டு அட்டாக்குங்க அப்படின்னு. கோல்டு அட்டாக்னா என்ன விளக்கமா கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். மூக்குல நீரா வடிகிறது, தும்மலா வருவது, மூக்கு அறுவுதல், அரிப்பு, காய்ச்சல், இவைகளெல்லாம் முன் அறிகுறியாக நமக்குள் ஏற்பட்டால் அடுத்து பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற எச்சரிக்கை. புரியுதுங்களா? இந்த நிலை ஏற்பட்ட பிறகு என்ன அடுத்து உடல்ல நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, உடம்புல தசைகள் எல்லாம் வலி ஏற்படும். அடுத்து காய்ச்சல் அதிகமாக வரும், இருமல் வரும், கண்ணுல எரிச்சல், கண்ணு செவந்து போகுதல், கண்ணுல நீர் வடிதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். இது மட்டுமல்ல, தலைவலி ஏற்படும், தலை வெயிட்டா இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், நெஞ்சு இது இருக்கும், மூச்சடைக்கிற மாதிரி இருக்கும், தொண்டை வலி இருக்கும். அடுத்து சில நேரங்கள்ல நம்முடைய லிம்ஃப் கிளான்ஸ் அதெல்லாம் வீக்கம் வந்துடும். ஒரு கோல்டு அட்டாக்னால இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு மனிதன் பாதிப்புக்கு உள்ளாகிறான். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காற்று. பல்வேறு வகையான காற்றுக்கள் அடிக்கின்ற பொழுது நமக்கு இது போன்ற கோல்டு அட்டாக் ஏற்படுகிறது. கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதான் என்னென்ன சாதாரணமாக ஒரு காற்று அடிக்கின்ற பொழுது ஒருவருடைய நோய்த்தன்மை அதிகமாகும் அல்லது குறையும். இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இன்னொரு இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதி, தலை, கை, கால்கள், நெஞ்சு, இது மேலே ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் சளி பிடிக்கிற மாதிரி, அந்த பகுதி பாதிப்படைகிற மாதிரியான உணர்வுகள் ஏற்படும். வறண்ட காற்று அடிக்கின்ற பொழுது ஒரு மாதிரியான சூழ்நிலை, வேற ஒரு பிரச்சனை ஏற்படும். ட்ரை ஏர், அந்த காற்று வரும் பொழுது உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படலாம். வெப்ப காற்று, சம்மர் டேஸ் இருக்கு இல்லையா, மே மாசம், ஜூன் மாசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக இதா இருக்கும். அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த காலகட்டங்கள்ல பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும். அப்போ இந்த சளி பிடிக்கும். அது சிலருக்கு தான் அந்த காலகட்டங்கள்ல பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்காது. புரியுதுங்களா? அடுத்து சிலருக்கு ஈரக்காற்று, டேம்ப் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈரக்காற்று அடிக்கின்ற பொழுது வரும். சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது இருக்கும். சிலர் ஃபீல் பண்ணுவாங்க, என்ன இரத்த குழாய் சில்லுன்னு ஆயிடுச்சு, எலும்பு சில்லுன்னு ஆயிடுச்சு, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் சில்லுன்னு இருக்கு என்று இப்படி ஒவ்வொரு நிலைகளை அவர்கள் உணர்வார்கள். ஒவ்வொரு நிலைகள்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியிலே நூற்றுக்கணக்கான மருந்துகள் இருக்கு. புரியுதுங்களா? ஆர்சனிக் ஆல்பம், பிரையோனியா, ஆன்டிம் குரூடு, ஆன்டிம் டாட்டு, பெல்லடோனா, டல்கேமரா, பல்செட்லா, ரெக்ஸ்டாக்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட மருந்துகள் இருக்குங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரே ஒரு மருந்து தான் வரும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரி கோல்டு அட்டாக் ஆச்சுன்னா பொதுவாக போய், சார் எனக்கு சளி பிடிச்சிச்சு சார் அப்படின்னு வேற எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட உங்களுக்கு குணமாக வேண்டும் என்று நினைத்தால், நான் சொன்ன இந்த கேட்டகரிஸ்ல எந்த சூழ்நிலையில உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது என்பதை சொன்னால் அதற்கான மருந்தை சரியாக எடுத்து கொடுப்பார்கள். உங்கள் நோய் உடனடியாக தீர்ந்துவிடும். மீண்டும் அந்த பாதிப்பு அந்த கிளைமேட்ல உங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு அந்த மருந்துகள் கொடுத்துவிடும் என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.